நீ வெளிய வா, சரியான ஆம்பளை. நீ தின்னிக்கோழி முண்டையா? யாரு? நீ தின்னிக்கோழி. நான் தின்னிக்கோழி முண்டை. அவர் ஏதாவது சொல்லியா பாருங்க, வாயில வந்துரும். பேசாம இரு. வரணும், வந்தாதானே நல்லா இருக்கு. என்ன வாய் மசுருங்கறேன்? நான் கேட்டனா? நான் வம்புக்கு வந்தனா ஏதாச்சும்? அது இல்ல. சண்டைக்கு வந்தனா? உன் முகத்தை பார்த்தா மூத்திர குடிக்கிற கண்ணுக்குட்டி மாதிரியா இருக்கு. இந்த பெட்டிக்காரன சத்தியமா பாம்புக்கு புடுங்காதா? பாண்டிங்க அண்ணே. ஆமா ஆமா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தர விருத்தி நாடகமா பள்ளிக்கூட ஆண்டு விழாவா? ஏன்னா இம்பூட்டுக்கானா இருக்கு, எப்படி செய்யறது? ஏய், அங்கிட்டு தூக்கிட்டு போகாத. அவங்க வேல்ராஜ் கேமரா ஒரே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. காய் இங்கே வைக்கா. ஓ உடம்புக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாதுக்க. வந்து யார்? ஏய், யார் உனக்கு அக்கா? முதல்ல யார் யா முதல் உனக்கு அக்கா? ஓடியா ராதாகிருஷ்ணன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இல்லை போடா, பொட்டு வரைக்கும் போத முதல்ல. அப்பாட்ட வந்து லப்பரை கடிக்காம. ஆமா ஆமா, அப்பாக்கு நக்க சொல்லு. மணப்பாற மாடு கட்டி என்னடா கூட்டத்தை காணா? கட்டி காத்து உருவி வச்சிருந்தேன். இந்த சக்காளி திம்மா காலை எடுத்து வச்சா உனக்கு மானம் கெட்டு போயிடும். நீ வந்து காலை அகட்டுன பாதி கூட்ட மண்ணா போச்சு. இல்லத்தா, உன் அழகா பார்த்துட்டு பூரா அடிப்புக்கு போயிட்டேன். ஆமா ஆமா, நக்குன மாதிரி காமெடி பண்ணி. மணப்பாற மாடு கட்டி மாய வர ஏற ஓட்டி மயக்காட்ட உழுது ஓட ஜலகன மாறனூர் ஆக்குவமா நல்லகண்ண. வாடா அழகரு கிருஷ்ணரா அட்ரா வாடா, ஒரு தீப்பொட்டி பட்டைய குறா. ஓடும். ஏய், நான் அலுமாறு மாதிரி தூக்கி கொண்டு போய் வயக்காட்டில் வச்சு அடிச்சு போடுவேன். ஏய் சும்மா நீ பாட்டுற பட்டோலிக்கு போதே. என்ன தன்னந்தண்ணி கேட்டுக்குள்ள சோடி நாம மேடைக்குள்ள மாமடுவே பக்கத்துல மயிலதான் பக்கத்துல மாமடுவே பக்கத்துல மயிலுதான் மாமடுவே பக்கத்துல மயிலுதான். நீங்க பகல்ல மட்டைக்கு போறீங்களாடா? எதை பார்த்தாலும் சட்டாக்கு சடங்கு போட்டு அடிக்கிறாங்களா அவங்க. மாமா மயங்கிடலாமா என் மாமா காந்தி மயங்கிடலாமா வத்தாதுமா அதனதி வத்தாது. என் இடுப்புல ஏறி உட்காரு, தொண்டி கொண்டு போய் கருவாடு வாங்கி தரேன். வாழ ரொம்ப பேசக்கூடாது சாந்தி. ராதா அவ்வளோதான் மரியாதை. உனக்கு தூக்கி போட்டு பொழந்து விடியும் பொழந்து. எனக்கு அவ்வளோதான். என்னது உனக்கு இவ்வளோதானா? ஏய் நிப்பாட்டியா முத போகுது. என்ன அவ்வளோதானா? நிப்பாட்ட முடியாது. ஏன் நிப்பாட்ட முடியாது? உலகத்திலே நிப்பாட்டின ஒரே ஆள் நீக்குறோம். அவன் தான் ஸ்டெம்பை த பவுன்ஸ் இன் த பால், த கிரீஸ் இன் த லீஸ், ஆமா என்ன ரீஸ் இன் த ஸ்டிக் அண்ட் த லென்த் ஆஃப் த மூமெண்ட். ஆமா அவெல்லாம் ஆம்பள. ச தமிழ்நாடு ஆல் பீப்புள் ஏய் கன்ஸ் போயிலே என்னையா பேசுற? புலி போட்டு இஸ் அ பச்சை பாம்பு, இஸ் அ சார பாம்பு, செத்த பாம்பு. எந்த மயிராது புரியுதா? தீஸ் பொத்துக்குள்ளே நல்ல பாம்பு, நல் பாம்பு. ஒரு மணிக்கு நீ வந்து ராதா அரைஞ்சனா கடவ பல்லு காணாம போயிடும். கடா பல்லுலே அடிக்க கூடாது, பூச்சி பிடிக்கும். எங்கேயா பூச்சி? ஆனால் அடிக்கக்கூடிய இடம் கடாப்பல் அல்ல. வீட்டு கடாப்பட்டி என்பதை பற்றி மன்றத்தை முடித்துக் கொள்ளுங்கள். நீ எவ்வளவு அகராதி மயிரா பேசுகிறாய்? நீ எவ்வளவு வாய் மயிரா பேசுற? உரிமை இருக்கு பேசுறேன். நான் என்னது என்ன உரிமை நொட்டுது உனக்கு உரிமை? நீ எனக்கு ஒரு முறைக்கு அக்கா பொண்ணு. ஒரு முறை நான் ஆசைப்படுவது உன்னுடைய டீ கடை பண்ணு. என்னது? கைதட்டலாம். அப்பா அமிர்தாஞ்சன் பீம்பாம் தடையை விட்டு செஞ்சா செண்டு பாம். வர்ற டான்ஸ் எல்லாம் முண்டா அக்கா மகன் தான் சொல்ற. எல்லாம் உன்னை சும்ப கொடுத்து தான் போறாளுங்க. என்ன பண்ற? நான் கொடுத்து விட்டு போறவள் அத்தனை பேருமே பிரஸ்ஸுக்கு சமம். பிரஸ் என்றால் கோல்கேட். கோல்கேட் இன்று வரும் நாளை போகும், கடைசி வரைக்கும் நிற்பது கோபால் அல்படி.
பல்பொடி கைதட்டலாம். இவர்கள்லாம் ஏன் கைதட்டுறாங்க? ஏன் கைதட்டுறாங்க? எதுவுமே புரியல கைதட்ட. ஆ? ஆனா நான் அப்படி அல்ல. என் தம்பிகள் எங்க அண்ணனுக்கு இரவு நேரத்திலே மூடுகளை ஏத்த வென்ற கெமிக்கல் அட்டாக். நீ எதுக்கு இப்ப என்ன புரிஞ்சு உனக்கு? நீ பல்ல இழிச்சுக்கிட்டு பாக்குறப்ப எரிச்ச வந்துடும் அப்புறம் எனக்கு. ஏன் ஆம்பளை பல்ல இழிக்கணும்? ஏன் இழிக்கணும்? உன்னை தூக்கி போட்டு போல. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஞாபகம் வச்சுக்க. மரியாதை போய் 17 வருஷம் ஆயிடுச்சு. ஆஹா. எல்லாத்தையும் உதர்ந்ததுனால தான் உங்கள் மத்தியில் நான் கோமாளியா இருக்கிறேன். இந்த வயசு பிள்ளை ஒரு பெண் ஒருத்தி மேடைகளை ஆடுகிறாள் என்றால் அவள்தான் பெரியவள். எம்கேஆர் நான் பெரியவனே அல்ல. ஏன்னு கேள். ஏங்க? தன் மானம் பெரிதல்ல, தன் குடும்பம் தான் பெரிது என்று உன் குடும்பத்துக்காக ஓடுறிய வீர தமிழச்சி. ஆமா. வாழ்த்துக்க. நீ என்ன வேணா பேசு. பேசுற போடா வாடான்னு பேசுற. கண்ட முட்டையெல்லாம் பேசுற. அக்கா அம்மா பேசிட்டு போ. பேசுவேன். பேசு. நீ என்ன பேசினாலும் விளக்கம் சொல்லுவேன். இல்லைன்னா என் சோத்து பிள்ளாடி. போடா கோத்தா குண்டாமோன சோத்து பிள்ளாடின்ற. எவ்வளவு திமிரு மயிறு, எவ்வளவு தின்னக்க மயிறு உனக்கு. ராதா, உனக்கு மரியாதை வச்சிருக்கேன். அதை காப்பாத்திட்டே உனக்கு நல்ல மரியாதை கொடுப்பேன் நாடு. நோத்தா குண்ட மகன். நைஸ் 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 மாவு. குண்டு. ஏய், உங்க அம்மா குண்டுன்னு நான் சொல்ல வர்றேன். ஒல்லியாக இருந்த என் தாய் 3 முடிச்சு போட்டவனை என் தகப்பனிடம் அகப்பட்டு கொண்டான். அகப்பட்டு கொண்ட தாய் குண்டானாள். என் கருவில் சுமந்தாள். குண்டானதனால் பிறந்த மகன் குண்ட மகன். கைதட்டலாம். இழுச்சா பய மகன். ஏய், யார சொல்ற? முதல்ல எங்க அப்பா எங்க ஆத்தாவை பொண்ணு வாக்கும் போது எங்க ஆத்தா உன்னை பிடித்திருக்கிற அத்தான் என்று பல்லை இழித்தாள். இழிச்சவளுக்கும் இழிச்சா பயலுக்கும் பிறந்ததுனா நான் இழிச்சா பைய மகன். ஆமாடா, இழிச்சா பையன் கோத்தா. நீ இழிச்சா பையன் மோதே அப்புறம் என்ன? ஏன் கோத்தா? கேன பையன் மோளே. உலகத்திலே உன்னை பெத்தது உங்க ஆத்தா. ஆமா. இதுக்கு மேல ஐட்டான பெண்ணு வேணாம். போதும் இந்த குட்டமண்டைய நோத்தா. சும்மா கோத்தம் கொம்மான்னு கேட்டுனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாரு, கைதட்டு வாங்கிட்டே இருப்பேன். இங்க எங்க அம்மாலாம் பாக்கு இந்த வீடியோவை. நீ எங்க அம்மா உங்க கோத்தம் கொம்மான்னு கேட்க. ஏன் கொம்மா? ஏன் கொம்மான்ற? உங்க அம்மா அவிச்சது உப்புமா. ஆனா பின்னாடி இருந்து வேலை செஞ்சது ஒரு காளமாடு. என்ன காளமாடு? தம்பி, டவுசர் அவுத்துட்டு அரைஞ்சிருவேன். டவுசர் அவுத்தாத்தான் அரைய முடியும். காஜா காஜா காஜா. ஆனால் அப்படியே அடித்தாள். பாக்கெட் சட்டி இஸ் ரிவர்ஸ். உண்மையிலே சாந்தி, மணப்பாறை சாந்தி, உண்மையிலே இந்த மாதிரி நாடக கலை மட்டும் கிடையாது, நாட்டுப்புற கலைகளே எத்தனை பெண்கள் தன் குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த கலையிலே. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பியை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் பேசுவேன். வேற உங்களை போய் அசிங்கப்படுத்தி அந்த காசை வாங்கிட்டு போகிறதுக்கு நான் அப்படி ஒரு பப்புனும் அப்படி ஒரு குடும்பத்தில் நான் பிறக்கலாத்தான். நீ நல்லா இருக்கணும். நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும். உன் பிள்ளை ஊட்டிலாம் நல்லா இருக்கணும். ஏதோ மாமா நான், நீ என் மருமக, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அன்னைக்கு உங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஒன்றுக்கு அடிப்பேன், ஒன்றுக்கு அடிப்பேன். அப்போ மாமா சம்சா தின்பேன். உப்பு இருக்காதடி, சம்சால உப்பு இருக்காது. நான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க? இப்ப அக்கா மகன் அம்மா கொடுத்துட்டு போயிடும். இப்படி தூக்கி வச்சிருப்பேன், சம்சா அப்படி தின்பேன். கிறிஸ்துன்னு அடிக்கேன். என்னையா பேசுற? சம்சாலே உப்பு இல்லை என்று கடைக்காரன்ட்ட போய் சண்டை ஓட்ட வேணும் மாமா. ஆனா அந்த உப்பை கூட சேர்த்து என்னை தீமண்டம் திங்க வைத்தவள் நீதானடி பத்தினி. சால்ட் இந்த ரீசன்ஸ், இந்த ரீசிஸ் இந்த சம்சா. அப்ப நீ மூத்திரம் குடி போயல. அக்கா மகள் ஒவ்வொரு மாமனுக்கும் பெற்ற குழந்தைக்கு சமம். அதனாலதான் அவன் தாய் மாமன் அண்டாவை தூக்குறேன். ஏன் ஒவ்வொரு தாய் மாமன் அண்டாவை தூக்குறேன்? ஏன் தூக்குறாங்க அண்டாவை? அப்ப உன்னையே தூக்கலாம். நோத்தா உனக்கு 30 செலவு. கை தட்டலாம். சும்மா சும்மா கோத்தாதங்க பிரிச்சு வந்துடும். இந்த கோத்தா என்பது கெட்ட வார்த்தை அல்ல. தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. அத்தனை பேரும் வந்தவனை இந்த ஊரில் வாழ வைக்கிறது இந்நாட்டு தமிழர்களை பூராம் சென்னை மாநகரம். அத்தனை பேர் வந்தாலும் இவ்வூரை விட்டு போவேன் நான். நோ, அப்பப்போ போனடி உங்க ஆத்தா கிராமத்தில் இருப்பா. அதனாலதான் நோத்தா. ஊர் நம்புது, யாரும் சிரிக்கல, போயிட்டே இருக்கும். என் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. ஸ்டூடெண்டா? அது யாரு? அது உனக்கு தம்பி. எனக்கு தம்பி? எனக்கு மாப்பிள்ளைய. சரி சரி சரி. ஏ வாகானே பபுல் வந்திருக்காரா?
நான் அவரை வந்து யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். பப்புலா ஆமா. பப்புல வந்தா உன்னை ஊர்ல வேணாம்ன்றாங்க. ஏன்? ஏய் சே நீலாம் தாய வாங்கணும் தாலி பொங்கி. இல்ல இல்ல இல்ல, நான் பப்புல மட்டும் பார்த்தா மட்டும் போதும். வரேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. பட்ட நிலவு போல யஜனகா கொட்டு கூட வடமல்லி ஏ வடமல்லி குவலகே யஜனகா கொட்டு கூட என் மாணவர்கள் ஆக சிறந்த அறிவாளி என்று சொன்னேனே, இந்த முட்டா புதுமையை சேருதப்பா. என்ன பண்றாரு? ஏலே என்னது இது? சுத்தம் பண்றது. ஏய் சுத்தம் பண்றதா? அது புள்ளைங்களா மசிருசிலாம் வெட்டி எடுத்துரும். ஆனால் உலகத்திலே காத்திலிருந்து சப்பலை எடுத்து காத்தாடிய ஓடவிட்ட ஒரே ஸ்டூடெண்ட் மை ஸ்டூடெண்ட். கைதட்டலாம் தம்பி. போறையெல்லாம் செருப்புட்டு அடிக்கலாம். எந்த ஊரில் நோத்தா ஈரில் காற்றுல கரண்ட் வந்துச்சு. நாளைக்கு காத்துலையும் சொருவேன், உன் வீட்டு ஆள்லையும் சொருவான் என்று சொல்லுவான். அப்படி பட்ட நிலவு போல யசனகா கொட்டு கூட வடமல்லி ஏ வடமல்லி குவலகே யசனகா கொட்டு கூட. கிட்ட போறேன் உள்ள விட மாட்டானே. வர முடியாது. ஏங்க? அரிப்பூச்சி. அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி, அடி எத்தனை மணிக்கு நீங்க வந்திருக்கடி, எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி, நீ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கிற. அடி கொஞ்ச நேரம் உன்னை பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒத்தையடி பாடையில ஆடி கிடக்குமா. ஒத்தையடிக்கு போனா நீ வயசாம போக வேண்டியதானே. நான் வந்துட்டு 8:30 மணிக்கெல்லாம் ஊருக்கு. ஏ தம்பி கீசரி மேசரி அரைஞ்சிருவேன். ஏய் பொம்பளை பொம்பளை மாதிரி பேசி போற. ஆம்பளை பொட்டோளுக்கு நாயே. ஏய் விடாத விடாத. உன்னை சின்ன கம்பு தானே முளைக்குச்சியை கொண்டு வர சொன்னேன். உன் உடம்புக்கு இத்த தண்டி கம்பா. மண்டே இப்படி கிறுக்கு முண்டை வலிக்குது. மண்டே நீ எவ்வளவு தின்ன கமயிரு. எனக்கு ஒக்கா மண்டை. மண்டே பிடிச்சா அப்புறம் ஆகும். ஏய் அதை பிடிக்க கூடாது. இன்னும் பணியார வேகலை. பொம்பளை ரவுடி முண்டாடி. ஏய் மோத்தா போ. போட்டேன் போச்சு. என்ன பண்ற? உங்க பாருங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓயாம. நான் நல்லவங்க நினைச்சேன் ஓயாம அடிக்கிறாங்க. நாண்டுக்குச்சா நல்ல மசுரை வளர்த்துற மூளையை வளர்க்க மாட்டேற. எப்போ பார்த்தாலும் முளைப்பாரி தூக்குற மாதிரி அழுதே நாடகத்தை கொண்டு போய் என்னமோ பெரிய ஹரிச்சந்திர வேஜன் சந்திரமதி மாதிரி மயிர் மேலே போமுண்ட எல்லாம் உனையிட்டுத்தேன். ஒரு போடு போடுங்க மச்சான். குளிர் மணி மச்சான். அது எத்தனை மணிக்கு உன்னை வர்ற சொன்னி, எத்தனை மணிக்கு நீ எல்லாரும் கூட எங்க அம்மையை அறிவுறுத்த முடியாது. வெள்ளாக்க மாதிரி பிஞ்சு ஒரு பிஞ்சு உனக்கு. அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு என்னங்கிற தங்க நீ எனக்கு ஏத்த சிங்கா. வாடி வாடி என்னடி வலிக்குதாடி வாடி நக்க வாடி நாடத்து பண்ணு. ஏய் ஏய் ஓ ஊர்காய் நக்கிருமே அப்புறம் எடுத்து. பபுலே பபுலே கடைசி வரைக்கும் வாயே துறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எதுக்கு வர்றானே தெரியல. என்னடா அது எல்லச்சாமி கொண்டு வந்தானா இல்லை கருப்புச்சாமி பெட்டி தூக்கிட்டு வர்றானா? எதுக்குடா வர்றேன்? என்கிட்ட சேர்ந்த ஸ்டூடெண்ட் கூட சூப்பர்றான். ஏ இந்தா இந்தா இதுல இந்தா அதுல இந்தா எதுல இந்தா.
நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு எடியோ 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 டியோ எடியோ டியோ சட்டி ஓடல அந்த எருவு மாடு டா தொலைன்னு தெரியுதுல்ல ஏன் அதே மாதிரி ஏத்தாய் உன் காலத்துக்கு ஏன்ட்ட வை காலையில் கூட சேட்டது பூரா உன் போட்டாவா ஆனால் சேட்டஸ் வச்சுருப்பாங்க அவர் சொல்றாருன்னு சொல்லி நீ வைக்காத நீ வச்சேன்னா உன்னை நான் சாட்டு போட்டு விட்டுருவேன் வெள்ளி குடம் எடுத்து என் மச்சான் கோமாளி கள்ளிச்சேரி எம்கேஆர் மச்சான் கோமாளி என் மச்சான் கோமாளி என் மச்சான் ஏமாளி கோமாளி அவன் வாங்குற 300 ரூபாய்க்கு அவ்வளோதான் பண்ணவன் எதுக்குடா சேர தூக்கிட்டு என்னைய பாடா படுத்துறேன் எதுக்குடா வர்றேன் அது போடுங்க மாமா அடி பார்த்தா பகட்டுதடி உன்ன பரசம் போட சொல்லுதடி பார்த்தா பறக்குதடி பறக்க போல சொல்லுதடி சரி 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 அப்பா மேகி கிண்டி வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க அப்பா வரேன் போய் ஆயிருங்கப்பா போங்கப்பா எதுக்குடா வர ஏழை இந்த நோத்தா இப்படி ஒரு சிப்பியும் கேரு எங்கனையும் பார்க்கலையாப்பா நான் இப்படித்தானே ஆடி வர சென்னை பொடி நடையா வாங்க மச்சான் பொறுத்துறப்போ தொண்டி மச்சான் அவ்வளோதான் அன்னாருடைய எது சடங்கு மாலை 5 மணி அளவில் அவருடைய சொந்த சுடுகாட்டிலேருந்து கிளம்ப மட்டும் என்னாச்சு என்னாச்சு போகிறதா சாந்தி சாந்தி உசுறு ஏடா நீர்மலைக்கு என்ன எதுக்குள்ள சேர்த்து சுற்றுறேன் ஏத்தா எதுவும் இருக்கான்னு பார்த்தா ஏய் ஆனது உயிர் உயிர் இருக்காம மே உயிருக்கு உயிர் நம்ம இதே ஜாக்குன்னு வந்து பாலியல் வன்கொடுமை குறும்பியில் என்னமோ குத்துது அவன் உசுர் இருக்கு உள்ள ஒரு ஷாட் போட்டுவா இப்போ அவனை எழுப்பணும் அவ்வளோதானே இங்கே ஒரு 10 பைசா கீழே நடக்குவார் ஓமுண்டா 10 பைசா சென்று எவ்வளோ நாள் ஆச்சு போ போய் வேற ஏதாவது தூக்கிட்டு ஏலே எதையோ தூக்கிட்டு வர்றாங்க யார் குரங்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் குரங்கு வச்சிருக்கியா? ஆமா அலர் கோயில்ல குரங்கு வச்சிருக்கேன். அவர் குரங்கு வச்சிருக்காரு, நான் குரங்கு குச்சி வச்சிருக்கேன். சமைச்சு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். சரி சரி போய் டீ சாப்பிடுங்க, வரேன் அப்பா. ஏழை ஆனா உலகத்திலே இதாண்டா ஹைலைட்டுக்கா. ஐயா அது உங்க மையனா மஞ்சளா இருக்கு, கண்டாலுமே பேண்ட் வச்சுட்டான். என் முண்டை குருட்டு முண்டை, இது மேட்டு. சிங்கனு காஞ்சின கிள்ளி சிரிக்கும் ஓட்டி வந்தா மேட இல்ல ஆட்டமாட ஓட்டு காட்டின கிளி தீர்க்கோ பத்து
அதுக்குள்ள கிரைண்டர் உருகிட்டு போனீங்கன்னா குழவி எங்கிட்டு போய் போடுறது? உருத ரெண்டு ரச்சு ஒத்துமையே ஆயிரச்சு உள்ள ஒத்துமையே ஆயிரச்சு. தேன்றாட்டை எடுக்க போறான்ல, மொங்கு வெட்ட போறானா? இது யாரு? இந்த பிள்ளை குண்டியில் தண்ணி கொண்டு வந்திருக்கான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலேயே இந்த மேடைக்கு வந்து 2 பேர் லூஸ் ஆகிட்டாங்க. எந்த ஊருனா ஒன்று சாமியாடியாக இருந்தால் நமக்கு அடிப்பாங்க, அவன் அடிச்சுட்டு போகிறேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு சின்ன பிள்ளையா இருந்து பப்புள் போன்ற என் தம்பிகள் பள்ளிக்கூடம் போகாமல் பெத்த தாய் தகப்பனுக்கு சுமையாக இருக்கிற இந்த காலத்தில் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டே தன் தாய் தகப்பன் சுமையை சுமக்கிறேன் பார். இந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. ஏதோ என்னால் முடிஞ்சது. நான் குடிக்கிற கஞ்சியிலே பாதி. இவ்வுலகத்தில் யாரும் பெரியாள் அல்ல, திறமைக்குத்தான் பரிசு என்பதை தெரிவித்து கொண்டு அதிக நேரங்கள் ஆகிவிட்டது. வள்ளி வர வேண்டும், கதையை தொடரணும். நான் கொஞ்ச நேரம் இழுத்த நான் முறிய வரும்போது நம்ம ஊர் 10ஆம் நம்பர் கார் திரும்பி. அதனால ஏல என்னத்தை நான் கொண்டு வரேன்? பிச்சுட்டானடா. பப்புல ஆடுவாரா? கூட ஆட மாட்டாரு. இப்போ லவ் பண்ணும்போது வருவேன். அவர் எப்பயும் ஆட்டத்தையும் செய்வார். தம்பி நீங்க என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையே ஒட்டோரி பையவே வந்தனந்து நோன்ற நேரம் அந்த பிள்ளைக்கு இடுப்பு பூரா புண்ணா வந்திருக்கு. மாமா போ 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 லெஃப்ட்ல போ. பப்புளு மாமா வாங்க. ஏன்னா இது செய்யும்போது அவன் கூடயே இருக்கணும். நாளைக்கு பிள்ளை முக வாங்கி செத்து போனான்னா இதெல்லாம் கூடயே இருக்கணும். அவன் கற்றுக்கிறோன்னா தம்பி தம்பி துணி விற்றதெல்லாம் சரி, ஏன் வேட்டி என் சட்டை? எத்தனை மாட்டு வண்டி பந்தயம் வச்சாலும் உனக்காக நான் மூக்கானியா இருப்பேன். அந்த முக்காணியில் நான் ஆப்பா இருப்பேன். இவர் தான் அந்த வண்டியே, கோட்டையூர் கணேசன் வண்டி. வேணாம், யூடியூப் சேனல் பவஞ்சு பாபு. உனக்காக நான் விளக்க மாறா இருப்பேன். அந்த விளக்க மாத்திர நான் கவுரா இருப்பேன். என்னடா ட்ரம்பு செல்லம் மாதிரி ஏதாவது சொல்லுங்க மாமா. பேச போறாரு, கை தட்டலாம். அவர் பேசுற இந்த அதை பிடுங்குறதுக்கே வந்தியா? ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? இருங்க இருங்க. கண்ணு தெரியாமத்தையும் பேசிக்கிட்டு இருந்தியா? சாந்தி நீ பேசவே கூடாது. நல்லா கடலை ஆமை மாதிரி இருந்துக்கிட்டு உனக்காக நான் புருஷனா இருப்பேன். நான் கள்ள புருஷனா இருப்பேன். நான் செருப்புட்டு அடிப்பேன். ஐ லவ் யூ சாந்தி, ஐ லவ் யூ. நோ எஸ் நோ நோ. தம்பி 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 இந்த கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க இவங்க. இந்த தம்பி ஏவுனை ஏவா போறாரு இந்தியாவுக்காக. எதுக்குடா ஏதே தூக்கிட்டு வர்றேன்? ஏன் பேக்குடா தம்பி? உள்ள போங்க, ராமநாட்டு கீழ் பசலைக்கு போலாம். எப்படி தெரியுமா? காதல் காதல் செய்ய போறேன். டேய் அவன் வருவேன், 2 பேரும் எதுவுமே செய்யக்கூடாது. சாந்தி அவங்க 2 கம்பெனி கொடுக்குறான். நான் தான் உனக்கு புருஷன். ஐ லவ் யூடா தங்கம். எப்படி தெரியுமா காதல்? செவ்வரணி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டும் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அறவும் இல்ல, சுத்தி முத்தி வகையிலே துடிப்போம் அடங்குதில்லை.
செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு அம்மா மதுரை அரிச்ச கண்ணகி சிலம்போட காட்சி தர்றாங்க ஆத்தா. ஏலே இது என்ன சில பட்டனை அங்கே இல்லைங்க. இந்த பட்டனை நமக்குன்னா பாருங்களேன் முறையா கக்கும். இந்த கக்கத்தையும் சொன்னே வாந்திடக்கூடாது. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செதுக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல. இதுதான் ஆண்கள் பாத்ரூம் கழிப்பிடம். அதுக்கு ஸ்டில்லு கொடுக்குறாங்க 2. நீ சும்மா அவங்கதான் அடி வாங்கி சாகுறவங்க. நான் இங்க இருக்கேன். செவ்வரளி தோட்டத்தில் எவ்வளவு நேரந்தே அப்படி நிக்கிறான்னு பாக்குறேன். இரு பேசாம இரு பங்காளி. முண்டைக்கு கால் வளச அப்படியே ஆடுதுவாங்க. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செடிக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. வெளியூர்ல இருந்து வந்த அண்ணன் தம்பிகளாம் தோலூர்ல பார்த்து நீங்க மெதுவா போகணும். அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செடிக்கிட்டும் பாடுதையா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே உன்னிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனதினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனதினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்து என்ன இருந்தும் எல்லாத்திலும் நீதான் நீ. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செதுக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. ஈலேலோ ஒயலா 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 ஈலேலோ ஒயலா 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 ஆரமது மாறாதங்க அசதி தீராதிங்க வருத்தப்பட்ட பொண்ணு மனம் வாக்கப்பட்டு நின்னதையா. நினப்புள்ள தென்னாட்டம் ஆழம் அது மாறாதையா வாசமதி தீராதையா. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை என்னையா. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதைய இடுப்புல வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை திருவிழானிலே உன்னை புலந்தா தானடா. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு